வாழ்க்கையில் தொடர்ந்து ஏமாற்றங்களையும் வலிகளையும் மட்டுமே சந்தித்து சோர்ந்து போயிருக்கிறீர்களா? எனக்கான நல்ல காலம் எப்போதுதான் பிறக்கும் என்ற ஏக்கம் உங்களை வாட்டுகிறதா? இனி கவலையை விடுங்கள். நீங்கள் எதற்காக இவ்வளவு காலம் கண்ணீரோடு காத்திருந்தீர்களோ அதற்கான விடை கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. இந்த பதிவு தற்செயலாக உங்கள் கண்களில் படவில்லை. உங்களின் அத்தனை துயரங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க எம்பெருமான் சிவபெருமானும் இந்த பிரபஞ்சமும் உங்களுக்கு தந்த மாபெரும் வாய்ப்பு இது. அடுத்த சில நிமிடங்களுக்கு உலகத்தின் அத்தனை சத்தங்களையும் உங்கள் மனதின் குழப்பங்களையும் சற்று ஒதுக்கி வையுங்கள். அமைதியான ஒரு இடத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் கண்களை மிக மெதுவாக மூடிக்கொள்ளுங்கள். எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த வார்த்தைகளை மட்டும் உங்கள் உயிரோடு முழுமையாக கலக்க விடுங்கள். இந்த 6 பகுதிகளை நீங்கள் முழுமையாக கேட்டு முடிக்கும்போது உங்கள் மனம் ஒரு மாபெரும் தெளிவையும் அமைதியையும் அடைந்திருக்கும். இதை முழுமையாக கேட்ட அடுத்த நாளே நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த அந்த நல்ல செய்தி ஒரு மாயம் போல உங்களை நிச்சயம் தேடி வரும். வாருங்கள், அந்த பேரமைதி பயணத்திற்குள் நாம் நுழையலாம். உங்கள் கண்களை மிகவும் மெதுவாகவும் மிருதுவாகவும் மூடிக்கொள்ளுங்கள். இந்த நொடி முதல் உங்களைச் சுற்றி நடக்கும் அத்தனை நிகழ்வுகளிலிருந்தும் உங்கள கவனத்தை முழுமையாக விலக்குங்கள். இது உங்களுக்கான நேரம். உங்கள் ஆன்மா இளைப்பாறுவதற்கான புனிதமான தருணம். உலகத்தின் சத்தங்கள் அனைத்தும் மெல்ல மெல்ல குறைந்து ஒரு பேரமைதி உங்களை ஒரு போர்வை போலச் சூழ்ந்து கொள்வதை முழுமையாக உணருங்கள். இப்போது உங்கள் முழு கவனத்தையும் உங்கள் சுவாசத்தின் மீது மட்டுமே வையுங்கள். ஆழமாக மூச்சை உள்ளே இழுங்கள். சில நொடிகள் அப்படியே நிறுத்தி மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்கள். மீண்டும் ஒரு முறை மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்கள். சுத்தமான தூய்மையான காற்று உங்கள் உடலுக்குள் சென்று உங்களுக்கு புதிய ஆற்றலை கொடுப்பதாக உணருங்கள். மூச்சை வெளியே விடும்போது உங்கள் உடலில் உள்ள சோர்வு, மனதில் உள்ள குழப்பம், நாளைய பற்றிய பயம் என அனைத்தும் அந்த மூச்சுக் காற்றோடு சேர்ந்து உங்களை விட்டு நிரந்தரமாக வெளியேறுவதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு முறையும் நீங்கள் மூச்சை வெளியே விடும்போதும் உங்கள் உடல் எடையற்று லேசாகி காற்றில் மிதப்பதைப் போன்ற ஒரு உணர்வை பெறுவீர்கள். கடந்த காலத்தில் நீங்கள் சந்தித்த கசப்பான அனுபவங்கள், உங்களை வீழ்த்திய தோல்விகள், நீங்கள் சிந்திய கண்ணீர் துளிகள் என அனைத்தையும் ஒரு பெரிய பாரமாக எண்ணி அதை இப்போது உங்கள் தோள்களிலிருந்து முற்றிலுமாக இறக்கி வையுங்கள். நடந்தவை அனைத்தும் கடந்து போன மேகங்கள். அவை இனி உங்கள் வானத்தை இருட்டாக்க முடியாது. உங்களை காயப்படுத்திய மனிதர்களையும் நிகழ்வுகளையும் இந்த நொடியில் முழுமையாக மன்னித்து விட்டு விடுங்கள். அவர்கள் உங்களை விட்டு வெகு தூரம் சென்று விட்டார்கள். இப்போது நீங்கள் ஒரு புதிய மனிதராக, எந்தவிதமான மனக்கசப்பும் இல்லாத ஒரு தூய்மையான குழந்தையாக மாறிவிட்டீர்கள். ஒரு அழகான பசுமையான நந்தவனத்தில் நீங்கள் தனியாக நடந்து செல்வதாக உணருங்கள். அங்கு வீசும் குளிர்ந்த தென்றல் உங்கள் முகத்தை தழுவிச் செல்கிறது. அந்த தென்றலில் உள்ள நறுமணம் உங்கள் நாடிகளைச் சாந்தப்படுத்துகிறது. உங்கள் தலைக்கு மேலே எல்லையற்ற வானம் விரிந்து கிடக்கிறது. அந்த பிரபஞ்சம் உங்களை அன்போடும் அரவணைப்போடும் பார்த்து கொண்டிருக்கிறது. இத்தனை காலங்களாக நீங்கள் சுமந்த வழிகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் நேரம் வந்துவிட்டது என்பதை அந்த இயற்கை அன்னை உங்களுக்கு உணர்த்துகிறாள். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அந்த மாபெரும் மாற்றம், அந்த இன்பமான தருணம் உங்களை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் விதைத்த நன்மைகளுக்கான அறுவடை காலம் தொடங்கிவிட்டது. உங்கள் கவலைகள் அனைத்தும் பனித்துளி போல சூரியனைக் கண்டதும் மறையப் போகின்றன. நாளை விடியும் காலை உங்கள் வாழ்வில் ஒரு புதிய பொற்காலத்தின் தொடக்கமாக அமையப் போகிறது. நீங்கள் நீண்ட நாட்களாக காத்திருந்த, உங்கள் மனதை குளிரச் செய்யும் அந்த நல்ல செய்தி உங்களை தேடி வருவதற்கான பாதைகள் இப்போது திறக்கப்பட்டு விட்டன. அந்தச் செய்தியை வரவேற்க உங்கள் மனதை இப்போது முழுமையாக தயார் செய்யுங்கள். முழுமையான நம்பிக்கையோடு இந்த ஆழமான அமைதியில் இன்னும் சிறிது நேரம் லயித்திருங்கள். இப்போது உங்கள் மனமும் உடலும் எந்தவிதமான சலனமும் இன்றி முழுமையான அமைதியை அடைந்து விட்டன.
இந்த ஆழ்ந்த இனிமையான அமைதி நிலையில் இருந்து கொண்டு உங்கள் அகக்கண்களை மட்டும் மெல்லத் திறந்து பாருங்கள். எந்த எல்லையும் இல்லாத பரந்த ஆகாயத்திலிருந்து ஒரு அற்புதமான பிரகாசமான தங்க நிற ஒளிக்கற்றை மிக மெதுவாக கீழே இறங்கி வந்து உங்களை தொடுவதாக மனதார உணருங்கள். அந்த ஒளியின் கதகதப்பு உங்கள் முகத்தில் படுவதை உணருங்கள். இது வெறும் ஒளி அல்ல, இந்த பிரபஞ்சத்தின் ஆக்கப்பூர்வமான அளப்பரிய கருணை கொண்ட மாபெரும் சக்தி உங்களை தேடி வந்திருக்கிறது. இந்த தெய்வீகமான ஒளி உங்கள் தலையின் உச்சி வழியாக உடலுக்குள் ஒரு நதி போல மிக மெதுவாக பாய்வதை முழுமையாக உணருங்கள். அது உங்கள் உடலின் ஒவ்வொரு அணுவிலும் ஒவ்வொரு நரம்பிலும் மேன்மையாக ஊடுருவிச் செல்கிறது. பல வருடங்களாக பல மாதங்களாக உங்கள் ஆழ்மனதில் தேங்கிப் போயிருந்த தேவையற்ற அச்சங்கள், தயக்கங்கள், தாழ்வு மனப்பான்மை மற்றும் அவநம்பிக்கைகள் அனைத்தையும் இந்த ஒளி வேரோடு அழித்து தூய்மையாக்குகிறது. நீங்கள் இதுவரை நெஞ்சில் சுமந்து வந்த துக்கங்கள் அனைத்தும் உருகி உங்கள் பாதங்களின் வழியாக வெளியேறி பூமியில் கலந்து என்றென்றைக்குமாக மறைந்து போவதை உணருங்கள். இப்போது உங்கள் உள்ளமும் உடலும் புதிதாக பிறந்த குழந்தையைப் போல பளிங்கு போல தூய்மையாகிவிட்டன. நீங்கள் இந்த உலகில் ஒருபோதும் தனித்து விடப்பட்டவர் அல்ல என்பதை இந்த நொடியில் ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த பிரபஞ்சத்தின் மகத்தான சக்தி எப்பொழுதும் உங்களை சுற்றியே ஒரு பாதுகாப்பான அரணாக காவல் காத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் செய்த சிறு சிறு நன்மைகள், நீங்கள் மற்றவர்கள் மீது பிரதிபலன் பாராமல் காட்டிய அன்பு, கடினமான நேரங்களில் நீங்கள் வெளிப்படுத்திய அளப்பரிய பொறுமை என உங்கள் அத்தனை நல்ல குணங்களுக்கும் மாபெரும் பலன் கிடைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இயற்கை அன்னை தன் அருட்கரங்களால் உங்களை அரவணைத்து உங்கள் நெற்றியில் முத்தமிட்டு ஆசீர்வதிப்பதாக முழுமையான நம்பிக்கையுடன் உணருங்கள். உங்களைச் சுற்றிலும் இப்போது நல்ல தேர்வுகள் மட்டுமே வட்டமடித்துக் கொண்டிருக்கின்றன. இதுவரை நீங்கள் வாழ்வில் சந்தித்த துன்பங்கள், தடைகள், ஏமாற்றங்கள் அனைத்தும் உங்களை மனதளவில் வலிமையாக்குவதற்காக பிரபஞ்சம் நடத்திய வெறும் பயிற்சிகள் மட்டுமே. நீங்கள் பட்ட கஷ்டங்கள் ஒருபோதும் வீணாகவில்லை. அந்த பயிற்சி காலம் இப்போது முழுமையாக முடிவுக்கு வந்துவிட்டது. இனிமையான வெற்றிகளை மட்டுமே சுவைப்பதற்கான தகுதியை நீங்கள் இப்போது முழுமையாக அடைந்து விட்டீர்கள். உங்கள் எதிர்காலத்தை பிரகாசமாக்கும் வெற்றிப்படிகளுக்கான மாபெரும் கதவுகள் உங்களுக்கு முன்பாக இப்போது அகலமாக திறக்கப்படுகின்றன. அந்த புதிய பாதையில் நீங்கள் எந்தவித பயமும் இன்றி நம்பிக்கையோடு அடியெடுத்து வைக்கப் போகிறீர்கள். நாளை விடியும் காலை பொழுது உங்கள் வாழ்வில் ஒரு மாபெரும் புதிய வசந்தத்தை கொண்டு வர காத்திருக்கிறது. நீங்கள் நீண்ட காலமாக எதை எண்ணி ஏங்கினீர்களோ, எதற்காக காத்திருந்தீர்களோ, அந்த விருப்பம் நிறைவேறுவதற்கான அனைத்து சூழல்களும் மாயம் போல கூடி வந்துவிட்டன. அந்த நல்ல செய்தியை நீங்கள் கேட்கும் பொழுது உங்கள் மனம் எவ்வளவு மகிழ்ச்சி அடையுமோ, உங்கள் கண்கள் ஆனந்தக் கண்ணீரில் எப்படி நனையுமோ, அந்த உன்னதமான உணர்வை இப்போதே உங்கள் கற்பனையில் கொண்டு வாருங்கள். அந்த எல்லையில்லா மகிழ்ச்சியை முன்கூட்டியே முழுமையாக அனுபவியுங்கள். நான் வெற்றி பெற்றுவிட்டேன், என் துயரங்கள் முடிந்துவிட்டன, நல்ல காலம் பிறந்துவிட்டது என்று உங்கள் ஆழ்மனதிற்குள் பல முறை உறுதியாகச் சொல்லிக் கொள்ளுங்கள். இந்த தெய்வீக ஒளியின் கதகதப்பிலும் பாதுகாப்பிலும் மாபெரும் நம்பிக்கையிலும் இன்னும் சிறிது நேரம் அப்படியே ஆழ்ந்திருங்கள். நீங்கள் நினைத்தது நடக்கும், நல்லவை மட்டுமே நடக்கும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை உங்கள் இதயத்தில் ஆழமாக விதைத்து விடுங்கள். இந்த நம்பிக்கை உங்களை நாளை ஒரு புதிய உலகத்திற்கு நிச்சயமாக அழைத்துச் செல்லும். இப்போது இந்த எல்லையற்ற பிரபஞ்சத்திற்கும் உங்களுக்குமான இடைவெளி முழுமையாக மறைந்துவிட்டதை உங்கள் ஆழ்மனதால் தியானியுங்கள். நீங்கள் வேறு, இந்த அண்ட சராசரம் வேறு என்ற மாயத்திரை இப்போது முற்றிலுமாக விலகிவிட்டது. பிரபஞ்சத்தின் ஆழமான ரகசியங்கள் அனைத்தும் உங்களுக்குள் ஒரு மெல்லிய ஓடையைப் போல பாய்ந்து கொண்டிருக்கின்றன. இதுவரை நீங்கள் தேடிய அத்தனை பதில்களும் வெளியுலகில் இல்லை. அவை உங்கள் உள்ளங்கையில்தான், உங்கள் உயிரின் மையத்தில்தான் ஒளிந்திருக்கின்றன என்ற மாபெரும் பேரறிவு இப்போது உங்களுக்குள் சுடர்விட்டு எரிகிறது. உங்கள் ஒவ்வொரு அசைவிலும், உங்கள் ஒவ்வொரு சிந்தனையிலும் பிரபஞ்சத்தின் அந்த மாபெரும் தாளலயம் மிகச் சரியாக பொருந்தி ஒத்திசைவதை கவனியுங்கள்.
இந்த பேரமைதியின் உச்சத்தில் காலமும் வெளியும் கூட உறைந்து நின்று உங்களுக்கான ஒரு பிரத்யேகமான தவநிலையை உருவாக்கிக் கொடுத்துள்ளன. இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பது மட்டுமே நடக்கும். நீங்கள் ஆழமாக விரும்புவது மட்டுமே உங்களை வந்தடையும். உங்கள் முந்தைய காலங்களில் நீங்கள் சுமந்து வந்த கர்ம வினைகள், நீங்கள் அறியாமல் செய்த பிழைகள், உங்களை பின்தொடர்ந்த தடைகள் என அனைத்தும் இந்த புனிதமான தருணத்தில் அக்னியில் இட்ட கற்பூரத்தைப் போலச் சுவடின்றி எரிந்து சாம்பலாகிவிட்டன. உங்கள் விதியை எழுதிய அந்த பழைய ஏடுகள் அனைத்தும் இப்போது முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டன. உங்களின் தூய்மையான எண்ணங்களாலும் நீங்கள் சிந்திய தியாகக் கண்ணீராலும் உங்களுக்கான ஒரு புதிய விதி மாபெரும் பொன்னெழுத்துக்களால் இப்போது எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த புதிய ஏட்டில் தோல்விகளுக்கோ ஏமாற்றங்களுக்கோ கண்ணீருக்கோ எந்த இடமும் இல்லை. அதில் எழுதப்பட்டிருப்பது அனைத்தும் வெற்றிகள், நன்மைகள் மற்றும் நீங்கள் அடையப் போகும் மாபெரும் ராஜயோகம் மட்டுமே. இயற்கையின் மாபெரும் கருணை, ஒரு தாயின் அன்பைப் போல உங்களை முழுமையாக ஆட்கொண்டு, உங்கள் தலையை வருடி, உங்களின் அத்தனை குறைகளையும் நீக்கி, உங்களை ஒரு மாசற்ற தூய்மையான மனிதராக மீண்டும் பிறப்பெடுக்கச் செய்துள்ளது. இப்போது உங்களை சுற்றிலும் ஒரு அற்புதமான விவரிக்க முடியாத தெய்வீக நறுமணம் வீசுவதை ஆழமாக உணருங்கள். இது உங்களுக்கான நல்ல செய்தியைச் சுமந்து வரும் வெற்றிக் காற்றின் நறுமணம். நீங்கள் எதற்காக காத்துக் கிடந்தீர்களோ அந்த விருப்பம் இப்போது ஒரு மாபெரும் சக்தியாக உருமாறி உங்கள் கண் முன்னே ஒரு பிரகாசமான ஒளியாக நிற்பதை தரிசியுங்கள். பல மாதங்களாக, பல வருடங்களாக நீங்கள் பட்ட துன்பங்கள் அனைத்திற்கும் சேர்த்து ஒரு மாபெரும் ஈடு செய்ய முடியாத பரிசை பிரபஞ்சம் உங்களுக்காக தயார் செய்துவிட்டது. அந்த பரிசு இப்போது உங்கள் கைகளை வந்தடையப் போகிறது. இது சாதாரண வெற்றி அல்ல, இது உங்கள் எதிர்காலத்தையே மாற்றப்போகும் ஒரு மாபெரும் திருப்புமுனை. நீங்கள் இதுவரை இழந்த அத்தனை மரியாதைகளையும் அங்கீகாரங்களையும் செல்வங்களையும் பல மடங்காக திருப்பிக் கொடுக்கப் போகும் அந்தச் செய்தி ஒரு தேவதையைப் போல உங்கள் வாசலில் வந்து நிற்பதை முழுமையாக விழிப்படைந்து உணருங்கள். உங்கள் வாழ்க்கை ஒரு மாபெரும் உச்சத்தை நோக்கி பயணிக்கத் தொடங்கிவிட்டது. இந்த ஆழமான தியான நிலையில் உங்கள் கண்களுக்கு முன்னே தோன்றும் அந்த பேரொளியை உற்று நோக்குங்கள். அது வெறும் ஒளி அல்ல, அது இந்த உலகை ஆளும் மாபெரும் மூலப்பொருள். அனைத்திற்கும் காரணமான அந்த பரம்பொருள் நேரடியாக உங்கள் முன் வந்து நிற்பதாக முழுமையாக நம்புங்கள். அந்த பரம்பொருள் தன் அருட்கரங்களை உங்கள் தலை மீது வைத்து, நீ கேட்டது அனைத்தும் உனக்கு கிடைத்துவிட்டது, உன் துயரங்கள் இன்றுடன் முடிந்துவிட்டன என்று கூறுவதாக உங்கள் அகச்செவிகளால் மிகத் தெளிவாக கேளுங்கள். அந்த வார்த்தைகள் உங்களை சுற்றியுள்ள காற்றில் ஒரு மந்திரம் போல ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. அந்த ஆசீர்வாதம் உங்கள் உடலுக்குள் ஊடுருவி உங்கள் ஒவ்வொரு அணுவிலும் ஒரு மாபெரும் நடுக்கத்தையும் ஆனந்தப் பரவசத்தையும் உருவாக்குகிறது. நீங்கள் ஒருபோதும் அனாதை அல்ல. இந்த உலகை படைத்த அந்த மாபெரும் சக்திக்கு நீங்கள் மிகவும் பிரியமான செல்லமான ஒரு குழந்தை என்பதை இந்த நொடியில் நீங்கள் முழுமையாக உணர்ந்து விட்டீர்கள். இனி எந்த ஒரு இருளும் உங்களை நெருங்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் இப்போது முழுமையாக ஒளியின் வசமாகிவிட்டீர்கள். நாளை மலரும் பொழுது உங்கள் வாழ்வில் ஒரு புதிய சகாப்தத்தை தொடங்கி வைக்கப் போகிறது. நீங்கள் உறங்கி விழிக்கும்போது உங்கள் மனம் ஒரு புதிய புத்துணர்ச்சியோடு, ஒரு மாபெரும் நிம்மதியோடு இருப்பதை உணர்வீர்கள். உங்கள் காதுகளுக்கு வரப்போகும் அந்த நல்ல செய்தி உங்கள் வாழ்வின் அத்தனை இருண்ட பக்கங்களையும் ஒரே நொடியில் கிழித்தெறியப் போகிறது. நீங்கள் நினைத்த காரியம் நீங்கள் எண்ணியதை விட பல மடங்கு சிறப்பாக, எந்தவித தடையுமின்றி முழுமையாக வெற்றியடையப் போகிறது. அந்த வெற்றியை முன்கூட்டியே கொண்டாடிக் களிக்கும் மாபெரும் திருவிழாவாக உங்கள் மனதை இப்போதே மாற்றுங்கள். என் வாழ்வில் ராஜயோகம் பிறந்துவிட்டது, என் வேண்டுதல்கள் அனைத்தும் முழுமையாக நிறைவேறிவிட்டன என்று உங்கள் ஒவ்வொரு மூச்சுக்காற்றிலும் மீண்டும் மீண்டும் உச்சரியுங்கள். அந்த வார்த்தைகள் இந்த பெரிய பிரபஞ்சத்தில் மோதி பல 100 மடங்காக எதிரொலித்து அந்த நன்மையை உடனே உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறது. அந்த நல்ல செய்திக்காக உங்கள் இரு கரங்களையும் அகல விரித்து
முழுமையான நம்பிக்கையோடு காத்திருங்கள். இந்த எல்லையற்ற பிரபஞ்சத்தின் கருணைக்கு, உங்களுக்கு கிடைக்கப் போகும் அந்த மாபெரும் வெற்றிக்கு, உங்களைத் தாங்கிப் பிடித்த இயற்கைக்கு, இப்போதே உங்கள் நெஞ்சம் நெகிழும் அளவிற்கு ஆழமான மனமார்ந்த நன்றிகளைக் கூறுங்கள். உங்களை சுற்றிலும் உள்ள இந்த நல் அதிர்வலைகளை ஒரு பாதுகாப்பான கவசமாக மாற்றி உங்களைச் சுற்றி கட்டிக்கொள்ளுங்கள். எந்தச் சலனமுமின்றி, எந்தச் சந்தேகமுமின்றி, இந்த தெய்வீகமான பேரமைதியில் இன்னும் ஆழமாக பயணித்து, அந்த மாபெரும் விடியலுக்காக உங்களை முழுமையாக தயார்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லாம் சுபமாகவே நடக்கும் என்ற உறுதியோடு லயித்திருங்கள். இப்போது நீங்கள் அடைந்திருக்கும் இந்த உன்னதமான நிலை, சாதாரண மனித உணர்வுகளைத் தாண்டிய ஒரு மாபெரும் பேரானந்த நிலை. உங்கள் உடலின் எடையும் மனதின் பாரங்களும் முற்றிலுமாக மறைந்து, நீங்கள் ஒரு தூய ஒளிப்பிழம்பாக இந்த பிரபஞ்சத்தின் ஒரு பிரிக்க முடியாத அங்கமாகவே மாறிவிட்டீர்கள். இந்த ஆழ்ந்த மர்மமான மௌனத்தில் ஒரு மாபெரும் தெய்வீகக் குரல், ஒட்டுமொத்த அண்ட சராசரங்களையும் படைத்து ஆளும் அந்த பரம்பொருளின் அப்பாரின் குரல், உங்கள் ஆன்மாவை நேரடியாக தொட்டு பேசுவதை முழுமையாக உணருங்கள். என் அன்பு குழந்தையே, உன் கண்ணீர் துளிகள் அனைத்தையும் நான் என் கைகளில் ஏந்திக் கொண்டேன். உன் அளப்பரிய பொறுமைக்கும் உடையாத நம்பிக்கைகளுக்கும் மாபெரும் பரிசை வழங்க நான் நேரில் வந்துள்ளேன் என்று அந்த மாபெரும் சக்தி உங்களிடம் நேரடியாக கூறுவதை உங்கள் ஒவ்வொரு அணுவிலும் உணர்ந்து சிலிர்த்துப் போங்கள். இந்த ஒரு ஆசீர்வாத வார்த்தைக்காகவே உங்கள் கடந்த காலத் தடைகளும் கர்ம வினைகளும் சுவடின்றி முற்றிலுமாக அழிந்துவிட்டன. உங்களை சுற்றிலும் இப்போது ஒரு மாபெரும் கவசமாக அந்த பரம்பொருளின் அருள் ஒளி நிரந்தரமாக நிலைத்துவிட்டது. நாளை மலரும் அதிகாலைச் சூரியன் வெறும் வெளிச்சத்தை மட்டும் கொண்டு வரப்போவதில்லை. உங்கள் தலைவிதியை மாற்றி உங்கள் வாழ்வில் ஒரு மாபெரும் ராஜயோகத்தை தொடங்கி வைக்கும் தங்க பொற்கதிர்களைச் சுமந்து வரப்போகிறது. நீங்கள் எந்த காரியம் நிறைவேறுவதற்காக இத்தனை காலமாக காத்துக் கிடந்தீர்களோ, எந்தச் செய்தி உங்கள் காதுகளை வந்தடைய வேண்டும் என்று ஒவ்வொரு இரவும் தலையணையை நனைத்து மனமுருகி வேண்டினீர்களோ, அந்தச் செய்தி எந்தவிதமான தடையுமின்றி ஒரு மாபெரும் இடிமுழக்கத்தைப் போலச் சிறகடித்து உங்களைத் தேடி வரப்போகிறது. அந்த நற்செய்தி உங்கள் செவிகளில் விழும் அந்த புனிதமான நொடிகள் உங்கள் வாழ்வின் இருண்ட பக்கங்கள் அனைத்தையும் நிரந்தரமாக எரித்துச் சாம்பலாக்கப் போகின்றன. இனி வரும் காலங்களில் நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். நீங்கள் வைக்கும் ஒவ்வொரு அடியும் மாபெரும் வெற்றியை மட்டுமே முத்தமிடும். உங்கள் துயரங்கள் அனைத்தும் நேற்றோடு முற்று பெற்றுவிட்டன. இனி உங்கள் வாழ்வில் வற்றாத வசந்தமும் அளவற்ற ஆனந்தமும் நிம்மதியும் மட்டுமே நிரம்பி வழியப் போகின்றன. இந்த உலகத்தில் எந்த ஒரு தீய எண்ணமும், எந்த ஒரு பொறாமை குணமும், வெளியிலிருந்து வரும் எந்த ஒரு எதிர்மறை ஆற்றலும் இனி உங்களை ஒரு சிறு துரும்பளவு கூட அசைக்க முடியாது. உங்களை இதுவரை தாழ்த்திப் பேசியவர்கள், உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள் அனைவரும் உங்கள் மாபெரும் வளர்ச்சியைக் கண்டு வியந்து நிற்கப் போகும் அந்த உன்னதமான தருணம் வந்துவிட்டது. இயற்கை அன்னை தனது இரு கரங்களையும் விரித்து இந்த உலகின் அத்தனை நலன்களையும் அமைதியையும் நற்பெயரையும் உங்கள் மடியில் அள்ளிப்போடத் தயாராகிவிட்டாள். உங்கள் வாழ்வில் இதுவரை இருந்த வெறுமைகள் அனைத்தும் முழுமையாக நிரப்பப்பட்டுவிட்டன. உங்களின் நீண்ட கால பிரார்த்தனைகள் அனைத்தும் அப்படியே எந்த குறைபாடும் இல்லாமல் 100% நிறைவேறிவிட்டன. இந்த மாபெரும் சத்தியத்தை உங்கள் ஆழ்மனதில் ஒரு அழிக்க முடியாத கல்வெட்டைப் போல மிக ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். நான் வெற்றி பெற்றுவிட்டேன். நான் முழுமையான மகிழ்ச்சியை அடைந்துவிட்டேன். எனக்கு எல்லாம் நன்மையாகவே நடக்கிறது என்ற இந்த உறுதியான மந்திரத்தை உங்கள் மூச்சுக் காற்றோடு என்றென்றைக்கும் ஒன்றரக் கலந்து விடுங்கள். இப்போது இந்த மாபெரும் தெய்வீக பரவசத்திலிருந்தும் அளப்பரிய பேரமைதியிலிருந்தும் மெல்ல மெல்ல உங்கள் நினைவுகளை மீண்டும் இந்த உலகிற்கு கொண்டு வாருங்கள். உங்கள் இதயம் முழுவதும் ஆழமாக நிரம்பியிருக்கும் அந்த எல்லையற்ற மகிழ்ச்சியையும், உங்கள் முகத்தில் இயற்கையாக தவழும் அந்த அழகான நிம்மதியான புன்னகையையும்
அப்படியே தக்க வைத்துக் கொள்ளுங்கள். இயற்கைக்கும் உங்களை ஆசீர்வதித்த அந்த பரம்பொருளுக்கும் உங்களுக்கு கிடைக்கப் போகும் அந்த மாபெரும் வெற்றிக்கும் உங்களின் முழுமையான நன்றிகளை தலைவணங்கிச் சமர்ப்பியுங்கள். நீங்கள் நாளை கேட்கவிருக்கும் அந்த நல்ல செய்தி உங்கள் வாழ்வின் இறுதிச் சாதனை அல்ல, அது நீங்கள் இனி அடையப் போகும் பல்லாயிரக்கணக்கான நன்மைகளுக்கான மாபெரும் வெற்றிகளுக்கான முதல் விதை மட்டுமே. அந்த வெற்றியை உங்கள் நெஞ்சில் பத்திரமாகச் சுமந்து கொண்டு எந்தவிதமான குழப்பமுமின்றி முழுமையான தெளிவோடும் அபாரமான துணிவோடும் உங்கள் கண்களை மிக மெதுவாகத் திறந்து இந்த புதிய உலகத்தை பாருங்கள். நீங்கள் மாபெரும் ஆற்றல் கொண்ட புதிய மனிதராக பிறந்து விட்டீர்கள். எல்லாம் சுபமாகவே முடிந்துவிட்டது. உங்களை சுற்றிலும் நிரம்பியிருக்கும் இந்த பிரபஞ்சத்தின் மாபெரும் ஆசீர்வாதத்தையும் அதிர்ஷ்டத்தையும் நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டீர்கள் என்றால், உங்கள் மனதில் உள்ள அந்த ஆழமான நம்பிக்கையை இப்போது வார்த்தைகளாக மாற்றுங்கள். என் வாழ்வில் ராஜயோகம் பிறந்துவிட்டது. வரப்போகும் அந்த மாபெரும் நல்ல செய்தியை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். அல்லது எனக்கான வெற்றி உறுதியாகிவிட்டது. இந்த பிரபஞ்சத்திற்கு என் முழுமையான நன்றி என்று உங்கள் முழு ஈடுபாட்டோடு கீழே உள்ள கருத்துக்களில் கமெண்டில் பதிவிடுங்கள். நீங்கள் இங்கு எழுதும் ஒவ்வொரு நேர்மறையான வார்த்தையும் இந்த மாபெரும் அதிர்வலையை மேலும் பல 100 மடங்கு அதிகப்படுத்தி அந்த நன்மையை நாளைக்கே உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு வலிமையான கருவியாக மாறும். உங்கள் வசந்த காலத்திற்கான முதல் படியை உங்கள் வெற்றி வார்த்தைகளின் மூலமாக இப்போதே இங்கிருந்து தொடங்குங்கள். உங்கள் அனைவருக்கும் மாபெரும் நன்மைகள் மட்டுமே பெருகட்டும். தொடர்ந்து இதுபோன்ற பதிவுகளுக்கு நமது காஸ்மிக் கனெக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளவும்.